ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை வாஞ்சிப்பதும் ஆண்டவரை நேசிப்பதும் அவர் எங்களிலே கூர்ந்த அன்பை பெற்றுக்கொண்டு வாழ்வதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சலாக்கியமான வாழ்வு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனுதினமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை கட்டி சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையில அவரை நாங்கள் கிட்டி அருகாமையிலே சென்று அவரோடு நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் அவருடைய சிந்தையே உங்களிலும் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆகவே பாருங்கள், அந்த பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்த ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பாருங்கள், ஆவியோடு இருப்பது, ஆண்டவரோடு இருப்பது, பரிசுத்த ஆவியானவரோடு இருப்பது என்பது இதுவே ஒரு கிறிஸ்துவினுடைய சிந்தையாக இருக்கிறது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது பிதா அவரோடு இருந்தார், அந்த குமாரனோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவரும் அவரோடு இருந்தார், அவரும் பரிசுத்த ஆவியானவரோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவரும் பிதாவோடு இருந்தார். ஆக மொத்தமாக மூவரும் ஒன்றாக ஒன்றுடன் ஒன்று ஆக இணைந்தார்கள். அப்படி இணைவதன் வெளிப்பாடு, இணைவது என்னவென்று அவருடைய சிந்தை எவ்வாறாக இருந்தது? ஒரே திசையிலே ஒரே சிந்தையாக இருந்தது. அதனால்தான் அன்று பேசிய ஆவியானவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஆவியானவரும் அதே ஆவியானவர் இன்று இருப்பவரும் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆவியானவருடைய இருக்கும் சிந்தை என்பது கிறிஸ்துவோடு இருக்கும் சிந்தை. உங்களுடைய சிந்தை என்பது அதை வாஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய சிந்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்கள், கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நல்ல காரியம், அது நல்ல ஒரு சலாக்கியம். ஆனால் அதற்கு மேலாக என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை போல் மாறத்தக்கதாக கிறிஸ்துவை பற்றிய சிந்தை எங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய சிந்தை, கிறிஸ்து எப்படி இருந்தார், எப்படி அவர் எங்களை பார்த்தார், அவருடைய பாவிகளை பார்த்த விதம் எவ்விதம் இருந்தது, நோயாளிகளை கண்டு அவர் இரக்கம் எவ்வாறு இருந்தது, பலம் இல்லாதவர்களை பார்த்து பலவீனர்களை பார்த்து அவர் பலம் கொண்ட விதமாக ஆசீர்வதித்தார், அவருடைய வார்த்தை எவ்வாறு இருந்தது. இது கிறிஸ்துவை பற்றிய சிந்தை. கிறிஸ்து எவ்வாறு இருந்தார் என்று கிறிஸ்துவை பற்றிய சிந்தையாக இருக்கிறது. இதை நாங்கள் அனுதினமும் முன்னேறி செல்லும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தைக்கு அருகாமையிலே இல்லை அந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆமென். அதனாலே தான் பாருங்கள், பரிசுத்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கடந்த கிழமையிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் வாசித்தோம், உங்களுடைய நல்ல நினைவுகளை, பொக்கிஷங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் நினைவுகளிலே நாங்கள் பொக்கிஷ சாலையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை அந்த பகுதியிலே நாங்கள் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 2:14 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? பாருங்கள், இவைகள் எல்லாம் ஒரு நல்ல பொக்கிஷ சாலையிலே, அதாவது நல்ல பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய நினைவுகள் எங்கே இருக்கிறதோ
பொக்கிஷம் இருக்கிறது என்று சொன்னார். எங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தை பற்றிய ஆவிக்குரிய சிந்தைகள் ஒரு மகா பெரும் பொக்கிஷம். பூமியிலே அதை அறியத்தக்கவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று 1 கொரிந்தியரிலே நாங்கள் வாசித்தோம். ஆகவே அந்த விதமாக ஆண்டவர் தானே எங்களுடைய சிந்தையும் அவ்விதமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கிறிஸ்தவ பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டிய, வாஞ்சித்து செல்ல வேண்டிய ஒவ்வொருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் அவ்வாறாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு கண்களை எடுத்து பார்க்கத்தக்கதா, பூமியிலே மற்றவர்களையும் பார்க்கத்தக்கதா, மற்றவர்கள் மேல் நாங்கள் அன்பு செலுத்தத்தக்கதாக ஆண்டவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இவையெல்லாம் வைத்து எங்களை பாவிகள் என்று தள்ளிவிடாதபடி எங்கள் மேல் நல்ல சிந்தை கொண்டிருந்தபடியினாலே சிந்தையிலே எங்களை கொண்டிருந்தார். அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் இங்கே இருப்பது நீங்கள் ஏனோ தானோ என்று இருக்கவில்லை. ஆண்டவர் உங்கள் மேல் என் மேலும் இரக்கம் வைத்து எங்களை நினைவிலே வைத்து எங்களுடைய ரட்சிப்புக்காக வேண்டி அவர் தியாகங்கள் செய்து பாவிகளை மன்னிக்கும்படியாக அவர் இரத்தத்தை சிந்தியமையினாலே இன்றைய தினம் நானும் நீங்களும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்த அந்த முன்குறிப்புக்குள் ஈடுபட்டு நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சிந்தை என்பது அவ்விதமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் முதலாவது வசனத்திலே சொல்லுகிறார், யாதொரு ஆறுதலும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆவியானவருக்குள்ளே நீங்கள் அவருடைய ஆறுதலை வாழ்க்கையிலே அனுபவிக்கிறீர்களா? இல்லாட்டி யாதொரு அன்பின் யாதொரு தேறுதல், அவருடைய அன்பினாலே நாங்கள் ஆறுதல் பட்டு தேறி நாங்கள் தேறுதலை அடைந்து வாழ்க்கையிலே நாங்கள் அதை அனுபவிக்கிறோமா? எல்லாத்திலும் ஆவியானவரோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோமா? இவைகள் யாவும் இருக்குமே ஆனால் அது என்ன செய்யுமா? யாதொரு உருக்கமான பட்சங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றிலேயே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நாங்கள் என்னத்தை சிந்திக்க வேண்டும் என்றால், அந்த ஆவியானவரோடு நடக்கும் பொழுது பாருங்கள், அணுகுன வாழ்க்கையிலே இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர்களை எல்லா நிறைவுகளையும் வைத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய நினைவு ஆண்டவருடைய நினைவுக்கு கிட்டி கிட்டி போய் சேருவது ஆவிக்குரிய வளர்ச்சி. இதை அனுபவித்து வாழ்வது என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது. ஒரு அன்பு எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் சொன்னால் எப்படி, மற்றவங்களுடைய தேவை தன்னுடைய தேவையை விட முன்பாக எப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கிறதோ அது அந்த தேவனுடைய அன்பை மற்றவர்கள் மேல் வெளிப்படுத்த ஆரம்பமாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் இருந்த இடத்திலே அவர் கொள்ளையாடின பொருள், அவர் அது அந்த இடத்தை விட்டு இறங்கி வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ட்ரெஷர் பாக்ஸ் அவருக்கு அது இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் பூமிக்கு எங்களுக்காக. ஆமென். அது என்னத்தை காட்டுகிறது? எங்கள் மேல் அவர் எப்பொழுது நினைவாய் இருப்பதை காட்டுகிறது. இந்த பாவிகளாக இருந்த எங்களை மீட்கும்படியாக அவருடைய சிந்தை எங்களை பற்றியே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே மற்றவருடைய தேவை, இன்னொருவருடைய தேவை என்னுடைய தேவையை விட எப்பொழுது அது ஒரு முக்கியமாக எங்களுக்கு காணப்படுகிறதோ அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்திருப்பதை அடையாளமாக காட்டுகிறது. எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கும் எனக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும், தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தேகமும் இல்லாமல் அது முத்திரிக்கப்பட்ட நினைவாக இருக்கிறது உங்கள் மத்தியிலே. ஆமென். இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவான். ஆமென்.
எங்களுக்கு குறை இல்லை என்பது இல்லை. ஆனால் எங்களுக்கு குறை இருந்தாலும் அவர் என்ன செய்வாராம், எங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே என்ன செய்வார், நிறைவாக மாற்றுவார். உங்களுடைய என்னுடைய தேவைகளை, எங்களுடைய குறைகளை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நினைவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு நாளும் மறந்து போகவில்லை. ஏனென்றால் அவருடைய அன்பின் அஸ்திவாரமே தன்னுடைய தேவையை விட, தன்னுடைய நிலையை விட எங்களுடைய பரிதாபத்துக்குரிய நிலையை கொண்டு அவர் அக்கறை காட்டினார். அது ஆரம்பம் அவருடைய எங்கள் மேல் கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய தேவையை விட அவர் பிறருடைய தேவையை, ஆமென், அதை முன்பாக அவர் வைத்தார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட திருமணம் முடித்து கூட பாருங்க, எல்லாருடைய காதலர்களாக இருக்கும் பொழுது எண்ணிப்பாருங்க. ஹல்லேலூயா. மனம் கணவனும் மனைவியும் நீங்கள் மற்றவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்தவர்களாக கூட இருக்கலாம். அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு விரும்பி கூட திருமணம் செய்தவர்களாக இருக்கலாம், விரும்புகிறவர்களாக கூட இருக்கலாம். அந்த விருப்பத்தின முதல் படி என்னவென்றால், அதை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு தான் விரும்புகிற அந்த பெண்ணுக்கு என்ன விருப்பம், என்ன தேவை என்பதை அறிந்து அதை முதலில் என்ன செய்வார்கள், அதை கொண்டு போய் கொடுக்க முயற்சிப்பார்கள். பெண்ணுக்கு பூ விருப்பமா, பூ கடையே கொண்டு போய் கொடுப்பாங்க முதல்ல. பொம்பளைகள் கட்டு பாருங்க, ஐயோ அவருக்கு இடியப்பம் விருப்பம், அவருக்கு உப்புமா விருப்பம், உப்பை கூட போட்டு சமைச்சாலும் அதை சாப்பிட்ட கதைகளும் எனக்கு தெரியும். ஏனென்றால் அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய தேவை என்ன, மற்றவருடைய தேவை என்ன, அதை எவ்வாறு நான் என்னுடைய தேவையை விட அதை நான் அதை நான் பூரணமாக்குவது என்பதை கருத்து வரும்பொழுது அன்பு என்ன செய்வது அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. I love you. They want to show that I love you. திருமணம் முடித்தவர்கள் கூட பாருங்க, பேசி நிச்சயித்து பெரியவர்களால் திருமணம் முடித்தவர்கள் கூட, கணவன் மனைவிக்கு கூட அவர் என்ன செய்வார், முதல் நாட்களிலே முதல் ஒரு கிழமை 2 மாதம் 1 மாதம் விழுந்து அடிச்சு தலைகளால் நின்று அந்த மனுஷிக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையும் செய்வார். மனுஷை யாரும் பேசிட்டாலே காணும், பாரி கட்டிக்கொண்டு சண்டைக்கு போய் விடுவார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கணவனை பற்றி யாராவது எதுவும் குறை சொல்லிவிட்டா அவ்வளவுதான், அந்த மனுஷியோட பேர் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு காரியத்தை கண்டுகொள்ளுங்க, யாராவது புதுசாக திருமணம் முடிச்சிருந்தா கிட்ட போய் ஒருத்தரை பற்றி ஒரு கோபனம் சொல்லிடாதீங்கோ. பாதிக்கப்படுகிறவர்கள் அவங்கள சொல்லுகிற நீங்களா தான் இருப்பீங்க. அதுல 1000 உண்மை இருக்கட்டும், அந்த உண்மைக்கு அங்கே இடம் இல்லை. அங்கே என்னத்துக்கு இடம் இருக்குது, ஒருவர் அன்பை ஒருவர் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, ஒருவர் தேவையை ஒருவர் எவ்வாறு அதை இடம் பிடிப்பது என்பதுதான் அங்கே நிகழ்ச்சி நிரலிலே நடந்து கொண்டிருக்கும். ஆகவே வாயை மூடி கண்ணை மூடி பக்குவமாக அமைதியாக இருந்து அந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஆகவே இதெல்லாம் ஆண்டவரும் கூட அவ்வாறு தான் எண்ணுகிறார். அதனால்தான் திருச்சபையை நீங்கள் எடுத்தீங்கன்னால் மணவாட்டியும் மணவாட்டிக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் திருச்சபையின் மேலும் திருச்சபை பிள்ளைகள் மேலும் அவரை நம்பி வந்தவர் மேலும் எப்பொழுதுமே அவர் உங்களை மறவாமல் சிந்தையாக இருக்கிறார். அவர் மறப்பதே இல்லை. அவர் என்ன, அவருடைய சிந்தையிலே நீங்கள் முதல் இடத்தை பிடித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால அழகாக பெர்க்மன் படிக்கிறார், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமென். அவன் ஒருபோதும் மறந்ததில்லை, இப்பொழுதும் மறக்கவில்லை, இனியும் மறக்க போவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்களுடைய தேவை மற்றவருடைய தேவையை கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் தடையாக அதை வைத்து விடாதீர்கள். என்றால் உங்களை பற்றி ஏற்கனவே ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு உங்களுக்கு வராமல் பார்த்துக் கொள்ளும்படியாக அவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே பாருங்கள், ஆகையினாலே நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து யாரோடு இணைந்து செயல்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர்கள்.
உங்களை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக, கிறிஸ்துவின் சிந்தையிலே உங்களில் உண்டாயிருக்க கடவது, அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, எங்கள் மத்தியிலே உண்டாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டுமானால் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய இடைப்படுதலோடு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு அருகாமையிலே போக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவர் பாவிகளை எப்படி பார்த்தார்? ஒரு சுவையினனை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார்? ஒரு மத்தியிலே அவர் அசுத்தாவிகளை இருக்கும் பொழுது அவனை எப்பொழுது இரக்கத்தோடு பார்த்து அவனை விடுதலை பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் அசுத்தாய் உள்ளவன் சொல்லி விட்டு விலகி செல்லவில்லை. அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். அதிகாரத்தினாலே சுகத்தை அவர்கள் விடுதலையும் கட்டளையிட்டார். ஆமென். அந்த அதிகாரம் அவர் பக்கத்திலே போகும் பொழுது, நீங்கள் பக்கத்திலே போன உடனே அது உங்களுக்காக அப்படியே உங்கள் மத்தியிலே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. அவருடைய வார்த்தையை அறிய அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவர் எவ்விதம் பார்த்தார் என்று பார்க்க பார்க்க உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது? மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன செய்கிறார்? அதை நினைப்பவர் யார் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வல்லமை மகா பெரியது. அவர் சர்வ சிருஷ்டிகர். அதனாலே தான் அவர் கொள்ளையாடின பொருளை ஆக எண்ணாமல் பூமிக்கு வந்தார். ஆமென். நீங்கள் அருகாமையிலே போனாலே காணும் அனுதின சிந்தனை என்ன செய்யும்? உங்களை அவரை சுற்றி 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 அருகாமையிலே இன்னும் போக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக காணப்படுகிறவர்கள். இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பாருங்கள், நீங்கள் எப்பொழுது ஆவியிலே நிறைந்து வளர்கிறோமோ அந்த வளர 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 எங்களுடைய அறிவும் வளர்கிறது, எங்களுடைய செல்வம் பெருகுகிறது, சகல விதத்திலும் வளர்ச்சி வருகிறது. அவ்வளத்திலும் வளர்ச்சி வந்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே செல்ல செல்ல என்ன செய்கிறது? அந்த உங்களுடைய உலக வளர்ச்சிகள் உங்களுக்கு முன்பாக இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆனாலும் ஆண்டவர் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் உங்கள் நினைவுகளை அவரை போல மாற்றிக்கொண்டு வருவார். ஆனாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதுகள் பெருக 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 அவரை வாஞ்சித்து பெருகுகிற அந்த வாஞ்சை உங்கள் மத்தியில் என்ன செய்கிறது? மேலும் அதிகரித்து செல்ல ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது என்ன வருகிறது? பெருமை வர பார்க்கிறது. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உயர்ச்சி மனித வாழ்க்கையில வரும் பொழுது மனித கண்களினாலே நாங்கள் பார்க்கணும்னா பெருமை மேலாக வந்து நிற்க பார்க்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய சிந்தையோடு நாங்கள் இருக்கும் வண்ணமாக வாஞ்சித்து செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கீழே தள்ளி விடுகிறவர் அல்ல. உங்களை தெருவிலே போய் நீ பரவடியும் பெற்றி எடுன்னு சொல்லி விடுகிறவரும் அல்ல. காக்கைக்கு போஷிக்கிற ஆண்டவர், பறவைகளுக்கு அனுதின போஷினை கொடுக்கிற ஆண்டவர். உங்களுடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அவர் உங்களுடைய தேவையை நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்கள் மேல் அவர் அனைத்தையும் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், அந்த பெருமையானது முன்பாக வர விடாமல் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் முன்பாக வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி தேடுகிற அந்த வாஞ்சை என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு முன்பாக வர வேண்டும். அல்லேலூயா. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணக்கடவர்கள். என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஆண்டவருக்குள்ளே புதிதாக வந்து பலவீனர்களாக இருந்தாலும் கூட பாருங்கள், அவன் ஏதாவது ஒரு மேன்மையான காரியத்தை செய்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதை அவனை கனப்படுத்த வேண்டும். ஊழியக்காரர்கள் என்ன செய்ய? மற்றவர்களுடைய பலவீனன் என்று தள்ளிவிடலாமா? முடியாதே. என்று ஆண்டவர் என்ன தள்ளிவிடவில்லையே, நான் எப்படி மற்றவர்களை தள்ளிவிடுவது பலவீனன் என்று சொல்லி அந்த பலவீனத்தின் மத்தியிலே அவன் எப்பொழுது ஒரு நன்மையை செய்கிறானோ, பலமுள்ள காரியங்களை செய்கிறாரோ, அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் அடையாளம் கண்டு அதை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுக்கு தேவையானது மனத்தாழ்மை தேவை. பாருங்கள்,
எங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தி வரும் பொழுது மனத்தாழ்மை தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த மனத்தாழ்மையை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், எண்ணாகம புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். எண்ணாகமம் 12, praise the Lord. எண்ணாகமம் 12 எண்ணாகமம் 12 2வது வசனத்திலே இருந்து ஒரு சில வசனங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமோ பேசினாரோ? கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். யார் கேட்டார்? யார் கேட்டார்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். ஒரு கணம் அங்கே நிப்பாட்டுவோம். பாருங்கள், இந்த மோசே என்ற மனிதனை இங்க எல்லோரும் வாசித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். எத்தனை லட்சம் மக்களை அவன் வழி நடத்தினான். ஆமென். ஒரு கம்பெனியில போனீங்கன்னா பாருங்க, ஒரு 50 பேர் தனக்கு கீழே வேலை செய்தா அவன் பெரிய பொஸ் மாதிரி இருப்பான். பொஸ்ஸை விட அங்க இருக்கிற சூப்பர்வைசர் பெரிய ஆள் மாதிரி இருப்பான். ஏன்னா அவன் ஆட்களை 50 பேர், ஒரு 100 பேர் இருந்தா அவனை பிடிக்க இல்லாது. அவன் வேலைக்கே 10 மணிக்கு தான் வருவான். 8 மணிக்கு இருந்தால் 10 மணிக்கு வந்து 2 மணிக்கு போயிடுவான். அப்படியெல்லாம் இருக்குது. சரி, ஒரு 1000 பேர் வேலை செய்தால் வீட்டுக்கு வேலைக்கே இருக்க மாட்டான். ஃபோன்லேயே சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நீ அதை செய் இதை செய்யன்னு சொல்லி. ஆனால் இந்த மோசையை பார்த்தீங்கன்னா 6 லட்சம் மக்களை வழி நடத்தினான். எவ்வளவு பொறுமை வேண்டும், எவ்வளவு ஒரு ஆண்டவருடைய பேசுகிற அந்த அந்த வாஞ்சை வேண்டும், எவ்வளவு திட்டங்கள் வேண்டும், ஞானம் வேண்டும் இதை நடத்துவதற்கு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரோடு போய் நின்று ஆண்டவரோடு பேசி வழி நடத்தி தீர்க்க தரிசனங்கள் மூலம் உரைத்து வழி நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு செய்த மோசே, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தார். இது பாருங்கள், மோசே என்ன செய்துட்டான்? ஒரு எத்தியோப்பியா பொம்பளையை திருமணம் முடிச்சுட்டான். அந்த நாட்களிலே அது அவன் செய்துட்டான். இந்த நாட்டில் வைத்து பார்க்க முடியாது. அந்த நாட்களிலே இருந்த வாழ்க்கை முறைகளும் அப்படி. ஆனால் எத்தியோப்பியனை முடித்தபடியினாலே யாருக்கு கோபம் வந்தா அவரோட இருந்த சகோதரங்களுக்கு. ஒன்று யார்? மிரியாம், மற்றது ஆரோன். 2 பேருக்கு முதல் இன்னும் மோசேயை மாத்திரமா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைச்சார். மோசே கொண்டு மாத்திரமா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைச்சார். நாங்களும் சொல்லுவோம். பாருங்கள், சடுதியில் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். ஆமென். பாருங்க, 1ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, சொந்த சகோதரர்கள் அவனோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள், அதாவது இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு அவர்களோடு சேர்ந்து நின்றவர்கள், இப்பொழுது யாருக்கு விரோதமாக பேசுகிறார்கள்? தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிறார். அவர்கள் செய்தது உண்மையாக கூட இருக்கலாம். அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் வழி நடத்தினார்கள் என்றால் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிடுறார், அவங்க கேட்கிறாங்க. God is calling them, but they heard. பாருங்கள், சடுதியில் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள், புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். பாருங்க, இதை பேசினதுனால என்ன நடந்தது என்றால், அந்த மீரியாமுக்கு என்ன நடக்கிறது? குஷ்டம் வந்து விடுகிறது. பாருங்கள்,
இந்த மீரியாமுக்கு என்ன செய்கிறது? குஷ்டம் வந்து விடுகிறது. அதாவது அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான். யார்? மீரியாமுக்கு குஷ்டம்ன்றது வேறு. ஆனால் மோசே என்ன செய்தான்? இவ்வளவு செய்தும், இவ்வளவு ஆண்டவர் ஒரு லீடர், ஒரு தலைவனாக 6 லட்சம் பேருக்கு வைத்திருந்தான். அவன் தன்னை தாழ்மைப்படுத்தி வைத்திருந்தான். அவன் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இதற்கு எதிர்மறையாக என்ன செய்தார்? ஆண்டவர் ஆரோனையும் என்ன செய்திருந்தார்? உயர்த்தி தான் வச்சிருந்தார். மீரியாமையும் என்ன செய்திருந்தார்? உயர்த்தி தான் வச்சிருந்தார். ஆனால் அவர்களுடைய அவர் மாத்திரமா இதை செய்தார், நாங்களும் செய்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த இடம் மாறிவிடுகிறது. தாழ்மை இருக்கிற வேண்டிய இடத்திலே நான் என்ற பெருமை, நாங்கள் என்ற பெருமை வந்து விடுகிறது. பாருங்கள், ஆண்டவர் உயர்த்த 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 தன்னை ஆண்டவருக்குள்ளாக காட்ட அந்த உயர்வு தானாக உயர்த்தும் உங்களை. ஒரு பக்கமாக நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்வீர்கள். உலக வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆகவே உங்களை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், எப்பொழுது ஒருவன் தான் என்ற நினைவு வருகிறதோ அப்ப பிறனுக்குரிய நினைவு அங்கே இல்லாம போகிறது. இப்ப மோசையோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள், மோசையுடைய ஊழியத்துக்கோ மோசை ஊழியத்தில் கவனம் உள்ளவன், இவ்வளவு பேரை எப்படி நடத்துவது என்று சொல்லி சிந்திக்கிறவன், அதிலே அவர்களுடைய கவனம் இருந்திருக்குமே. ஆனால் ஆண்டவர் என்ன முயற்சி இருப்பார் அந்த நிலையில. ஆனால் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? மற்றவனுடைய தேவை, அதுவும் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டளையை செய்கிறவன், அவனுடைய தேவையை முன்பாக வைக்காமல் தங்களை முன்பாக வைத்ததுனால ஆமென், அது தான் என்றனும் மேலோக வந்திருக்கிறது. அதனால நாம் பாருங்கள், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஜேம்ஸ், அல்லேலூயா, ஜேம்ஸ் 4:6, யாக்கோபு 4:6 சொல்லுங்க. யாராவது வாசிங்கள். யாக்கோபு எழுதியிருக்கும் 4:6. In English it says, God opposes the proud but gives grace to the humble. In other words, the humble get the help. Amen. தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்றால் என்ன? தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் உதவி செய்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய அவருடைய வார்த்தையை கேட்கும்படியா வாஞ்சித்து இருக்கிறீர்கள். ஆண்டவருக்குள்ளே அனுதினமும் வளர்ந்திருக்கிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லாமல் அந்த ஆவியானவரை என்ன செய்ய வேண்டும்? இறுக பிடித்துக் கொண்டு அந்த கிறிஸ்துவின் சிந்தைக்கு அருகாமையிலே போகத்தக்கதாக அவருடைய ஜேம்ஸ் 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை அளிக்கிறார், அதாவது உதவி செய்கிறார். யார் தாழ்மை உள்ளவனாக எப்பொழுதும், யார் தாழ்மை உள்ளவனாக எப்பொழுதும் இருக்க முடியும் என்றால், ஆண்டவர் யார் கிட்டி 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 செல்கிறார்களோ அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக மாறுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதை காண்கிறவனாக இருக்கிறார். அப்பொழுது உங்களுடைய வாயின் வார்த்தைகளை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆண்டவர் கட்டளையிட்டால் நடந்தது. சுகத்துக்காக ஜெபித்தான், சுகம் வந்தது. அல்லேலூயா. என்றால் உங்களுடைய பார்வையும் ஆண்டவர் யார், உங்களோடு இருப்பவர் யார் என்ற உண்மையும் என்ன செய்கிறது? உங்களுக்குள்ளே மேலோங்கி வளர்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபிக்கவில்லை, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு சுகம் உண்டாவதாக. அதனால் இதான் சொல்லப்படுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இது கட்டாயத்தினாலே இல்லை. எப்படி ஆனால் இதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும், இதை நாங்கள் பயில வேண்டும். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு மகிமையிலே நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். ஆமென். மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்த நினைச்சாலும் அந்த வேதனை என்ன செய்யாது? உங்களை வேதனைப்படுத்தாது. ஆமென்.
அவர்கள் வேதனைப்படுத்து அவர்கள் நோக்கமாக இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இடையில வந்து அப்படியே சொல்லிடும், நான் எப்பொழுதாவது உன்னை மறந்தேனா, எப்பொழுதாவது நான் மறந்தேனா, மறப்பேன் என்று சொல்லி இருக்கிறேனா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட பேசு. ஆமென். இன்று வரையும் தன் வாழ்வில் என்றேனும் கைவிட்டேனோ, வென்று வந்தவை எல்லாம் என்னாலே என்று அறிவாய். ஆமென். நீ வென்று வந்தது எல்லாம் யாராலே? இன்று வரை நான் உன்னை கைவிட்டேனோ. கலங்கிடாதே மகனே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ. கலங்கிடாதே மகனே, உன்னை காலம் எல்லாம் நான் சுமப்பேன். ஆமென். ஒரு நாள் அவர் கைவிட்டதில்லை, கைவிட்டுக் கொண்டு உங்களை இப்பொழுதும் கைவிட்டதில்லை, இனியும் கைவிடப் போவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் அந்த கிறிஸ்துவோடு நடக்கிற அனுபவம் இருக்கிற அவருடைய சிந்தை, அவரோட பக்கத்தில் மகிமையான நினைவு. தேவனுடைய மகிமை என்பது என்றால் அந்த நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் தேவனுடைய மகிமை இறங்கியது, ஊழியக்காரர்களே தேவனுடைய மகிமை இறங்கியது, தீர்க்க தரிசனமே மகிமை இறங்கியது என்றால் தேவனை பற்றிய பாரம் அப்படியே இதயத்துக்குள்ளே ஆண்டவரை நினைக்க 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 ஆண்டவருடைய சிந்தையும் உங்களுடைய சிந்தையும் ஒன்றாக போக 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 ஐயோ இது அறியாத ஜனங்கள் அது ஒரு பாரமாக இதயத்துக்குள்ளே காணும். ஆனால் நன்மை என்னவென்றால் அந்த பாரம் உங்களை அழுத்தி போடாது. உலகத்தின் பாரம் உங்களை அமைக்கி போடும். ஆண்டவருடைய பாரம் உங்கள் மகிமையிலே அப்படியே பறக்க செய்யும். பிரைஸ் தி லார்ட். கிரேக்க வார்த்தை பார்த்தா மகிமை என்றதுக்கு வார்த்தை என்ன? அவருடைய பாரம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அந்த வெயிட், அந்த கனம் உங்கள் மத்தியிலே அடுத்து இந்த ஆண்டவரை தியானிச்சு பாருங்கள். சில சத்தியங்களை நாங்கள் சொல்ல முடியாது. சில சத்தியங்களை வார்த்தைகளினாலே ஒரு அளவுக்கு தான் சொல்லலாம், ஆனால் உணர முடியும். ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், எப்பொழுது பிதாவே சிலுவையை அறைவதற்கு முன்பாக சொன்னார், இது உமக்கு பிரியமானால் ஏற்றுக்கொள்ளும், என்னை கைவிட்டீர் என்ன என்ன சொல்லுகிறார்? உமக்கு பிரியமானால் இதை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும். பாருங்க, அப்ப மானுஷ சத்தத்திலே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், அதாவது மானிச கண்களினாலே மானிச செவிகளினாலே கேட்கும் பொழுது ஐயோ ஆண்டவர் பாவம் ஸ்ட்ரகிள் பிட்வீன் த ஃப்ளஷ் என்றுதான். ஆனால் ஆவியின் கண்களினாலே நீ காதுகளினாலே கேட்கும் பொழுது you cannot explain, but the Holy Spirit will influence in your heart. You can feel it. நான் அழுகிற சத்தம், ஆண்டவரை பற்றி மற்றவர்களை பற்றி நான் அழுகிற சத்தம் அவர் அழுகிற சத்தத்தோடு இணைந்து போகிறது. ஆண்டவரை பிதாவுடைய சத்தத்திலே சமூகத்திலே சேர்க்கிறது. உங்களுக்கு எதிராக நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் தீங்கு செய்யும் பொழுது கூட ஆண்டவரே இதை சொல்ல முடியாமல் எப்படி இதை நான் ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் தாழ்மையுடன் பொறுத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் இதை பிரிய செய்யும். அந்த சத்தமும் சேர்ந்து ஆண்டவரோட சமூகத்திலே சேர்கிறதாக இருக்கிறது. ஆவியிலே அதை உணர முடியும், ஆவியிலே அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆமென். எத்தனையோ டாக்டரின் எவ்வளவோ படிச்சு எவ்வளவோ ஸ்காலர்ஸ் எல்லாம் படிச்சு you can give thousands of explanations. பரலோகத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் கேட்க மாட்டார், உனக்கு இத்தனை அதிகாரம் பாடமாக்கினியா, வெளிப்படுத்தல் பாடமா, இத்தனை ஸ்காலர்ஸ் புக்ஸ் எல்லாம் வாசிச்சியா, இதை கேட்கறது இல்லை ஆண்டவர். இதை குறித்து உங்களுக்கு பரலோகத்தில் இடம் வர போதில்லை. அதெல்லாம் வாசிக்கிறதும் அறிகிறதும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துக்கு அருகாமையிலே உங்களை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தைக்கு அருகாமையிலே கொண்டு போக வேண்டும். எல்லாவற்றாலும் இதை அறிகிறதுனால என்ன ஒரு பிரயோசனமும் இல்லை. கிறிஸ்துவின் சிந்தை எங்கள் மத்தியிலே அது வாழ்க்கையிலே அனுபவிக்கத்தக்கது. இது ஆவிக்குரிய வளர்ச்சி.
ஆமென். ஆனால் ஒரு காரியம், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், வாஞ்சியோடு கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் முன்குறித்திருக்கிறார். எல்லாவற்றால் நீங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது, இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. God has his plan. ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையே உங்கள் மத்தியிலும் இருக்கக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாட நாட உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சமாதானமும் உயர்ச்சியும் ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அந்த மெய்யான தெய்வ சமாதானம், அவரை வாஞ்சிக்கிற அந்த நல்ல பொக்கிஷசாலைக்குள் இருக்கிற அந்த நல்ல நினைவுகளும் உங்கள் மத்தியிலே பெருகுவதாக. நம்ம எழுந்திருக்கோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நினைவுகளும் அவருடைய சிந்தைகளும் உண்மையை கிட்டி செய்வதாக, உம்மோடு இணைந்து நடக்கும்படியான அருகிலே வரத்தக்கதான அந்த சலாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரே நீர் கொடுப்பீராக. அதை வாஞ்சத்தோடுகிற பிள்ளைகளாக ஆசீர்வதி. கர்த்தாவே, தாழ்மையிலே எங்களை நினைவு கூர்ந்த தேவன் நீர். எங்களுடைய தாழ்மையின் மத்தியிலே எங்களை உயர்த்தி, எங்களை கனப்படுத்தி, நீர் பெருமைப்படுத்தி மகிழ்கிற தேவன். ஆனாலும் உங்களுடைய சமூகம் முன்னுக்கு இருக்கும்படியாக ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய நினைவுகளையும் நீர் வழி நடத்துகிறார். உம்மை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை பெருகுவதாக ராஜா. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் உண்டாயிருக்க கடவது என்று சொல்லுகிற வார்த்தைகள் இவர்களுடைய வாழ்க்கையிலே பலிப்பதாக. இயேசுவே உடைய திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.